கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. எனக்கருமையானவர்களே, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தர் விரும்பாத காரியத்தை இஸ்ரவேல் புத்திரர் செய்ததின் நிமித்தமாக அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் தோற்று போக ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு கோபத்தை அதிகப்படுத்துகிறார்கள், கோபம் ஊட்டினார்கள். என்ன செய்தார்கள்? தங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மறந்துவிட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற தேவர்களுடைய தேவர்களை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர், மக்களின் மத்தியிலே தோற்று போய் நின்ற மனிதனை ஜெயம உள்ளவனாக மாற்றின தேவனை மறந்துவிட்டு இப்பொழுது அவர்கள் விடுதலை ஆகி மக்களோடு மக்களாக இணைந்திருக்கும் பொழுது மற்றவர்கள் எதை செய்கிறார்களோ அதை இவர்களும் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். எவ்வளவு கடுமையான அல்லது எவ்வளவு தவறான ஒரு காரியத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த நாளிலே செய்கிறார்கள். தங்களை விடுவித்த, தங்களுக்கு அற்புதத்தை செய்த தன்னுடைய தெய்வத்தை மறந்து தன்னுடைய அருகில் இருக்கிறவன் வணங்குகிறதற்கு போய் தன்னுடைய கைகளை கூப்பி நிற்கிறான். இதை பார்த்தவுடனே தேவன் அவர்கள் மேல் கோபப்படுகிறார். என கருமையானவர்கள், இது இஸ்ரவேல் புத்திரன் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம எத்தனையோ காரியங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்மை அவர் வழி நடத்தி வருகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் அவர். ஆனால் நம்ம ஒருவேளை சமுதாயத்திற்கு ஏற்றபடி நம்மை விட்டு கொடுத்து விடுகிறோமா? இதெல்லாம் சமுதாயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இதெல்லாம் சமுதாயத்தில் விட்டு கொடுக்கணும் என்று சொல்லி நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் இடைவெளியை உண்டாக்கி விடவே கூடாது. கர்த்தர் அதை விரும்பலை. அது நிமித்தமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மேல் கோபப்பட்டார். நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லமா, ஏசப்பா, நான் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய தெய்வம், எனக்கு விடுதலை கொடுத்தவர் நீர். போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது சமுதாயத்தில், சூழ்நிலைகளின் மத்தியில், ஆனாலும் என்னை கொன்று போட்டாலும் நான் என் தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த வார்த்தையை பரலோகம் கேட்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமையை ஜனங்கள் மேல் இறக்குவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்கிறது வேளையில தேவ பிரசனம் இறங்கி நிரப்புகிறதை ஒரு கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புது பலன், ஒரு புதிய வல்லமை. நோ காம்ப்ரமைஸ் இன் தி சொசைட்டி மை லார்ட், நோ காம்ப்ரமைஸ் அமாங் அவர் ஃப்ரெண்ட்ஸ். என் இயேசு தான் எங்களுக்கு முதன்மை. முன்வைத்த காலை பெண் வைப்பது இல்லை. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வலிமையை கொடும், ஆசீர்வாதத்தை கொடும், கிருபையினால மூடி மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.